மேலான சகோதரர்களே, சஹாபாக்கள் மக்பராக்கு போனார்கள்டா அழுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். இப்படி எத்தனையோ சஹாபாக்கள் அழுவார்கள். ஏன்? நான் இதற்கு பின்னால போற இடம் இந்த குழி கொண்டு எனக்கு நல்ல இருக்கும் அல்லது எனக்கு வேதனைக்குரியதாக இருக்கும். அதனால் அல்லாஹ்ட்ட துஆ கேட்பார்கள். நான் போகக்கூடிய இந்த இடத்தை சொர்க்க பூஞ்சோலையாக மாத்திரேன்னு துஆ கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒவ்வொரு இரவும் போவாங்க ஜன்னத்துல் பக்கீக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இரவு நேரத்துல பாப்பேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, பின்னால போயிட்டு பார்க்கிறேன் ஜன்னத்துல் பக்கீல நிக்கிறாங்க. மௌத்துடைய சிந்தனை, மக்பராக்கு போறாங்க, மௌத்துடைய சிந்தனை. மேலான சகோதரர்களே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில இந்த மக்பராவை கொஞ்சம் சரி எட்டி பார்க்கணும். சில ஊர்கள ஜனாசா விழுந்தா கூட அந்த ஜனாசாக்கு ஆளே இல்ல. ஏண்டா? அவருடைய வியாபாரத்தில் இருப்பாரு. அவர் அடக்கப்பட வேண்டிய அந்த மக்பராவை கூட பார்க்க மாட்டாரு. ஏன்? இன்றைக்கு இந்த சகோதரர் மௌத்து, நாளைக்கு நானும் மௌத்தாக போறேன் என்ற சிந்தனை ஒவ்வொருத்தருக்கும் வரணும். ஜனாசாவுடைய கடமை கூடுதலான கூலி உள்ள ஒரு கடமையாக இருக்குது. மேலான சகோதரர்களே, நாங்க இதுல மிச்சம் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஜனாசா புழுகுதா, கடைய மூடுங்க, இந்த அமல்ற கலந்து கொள்ளுங்க, மக்பரா வர போங்க, அந்த ஜனாசாவை அடக்கினத்துக்கு பின்னால அந்த இடத்திலிருந்து துஆ செய்யுங்க. மேலான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னார்கள், நீங்க உங்களுடைய ஒரு சகோதரனை அடக்கிட்டீங்களா, உடனே கலந்து போவானே, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்று அவருக்காக வேண்டி துஆ செய்யுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில சீர்திருத்தம் வரணும். நாங்க பாவத்துடைய லைன்ல போயிட்டு கொண்டிருந்தா இபாதத்துடைய ருசி எங்களை விட்டு இல்லாம போயிட்டு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுல பாருங்க ரெண்டு விடயம் இருக்குது கபூர்ல. அதுல ஒன்று, ஒரு சாலிஹான ஒரு மனிதர் அடக்கப்பட்டாருண்டா அவரோட அந்த கபருடைய நிலைமைய சுனது திர்மிதி என்ற கிதாபுல, இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய கிதாபுல, இப்படி பல கிதாபுகள் நிறைய ஹதீஸ கொண்டு இருக்கிறார்கள். அதுல முக்கியமான ஒன்று பாருங்க, ஒரு சாலிஹான ஒருத்தர் வஃபாத் ஆகிறார். அவருடைய மௌத்து நல்ல மௌத்து. அவருக்கு மௌத்தாகும் போது மலக்குமார்கள் வரவேற்கிறார்கள், வெல்கம் பண்ணுகிறார்கள், வாங்க. அதுக்கு பின்னால் அவரை குளிப்பாட்டி அடக்கம் செய்ய கொண்டு போறதோடு அவருடைய ரூஹ கொண்டு போயிட்டுவாங்க. அவங்களுடைய ரூஹ கொண்டு போயிட்டு வானலோகத்துக்கு போகும். கிதாபுல் இல்லியீன், நல்லடியார்களுடைய அந்த பதிவேட்ல பதிவு செய்யப்படும். அதுக்கு பின்னால ஒரு ஜனாசாவை கபர்ல வச்சோம்டா, அந்த நல்லடியாருடைய ஜனாசா கபர்ல வைக்கப்படுகிறதுடா, வச்சதுக்கு பின்னால வானத்தில் இருந்து ஒரு சத்தம் வரும், அல்லிக் ரூஹஹு ஃபீ ஜஸதிஹி, அவருடைய அந்த ரூஹ அவருடைய உடம்போட கொண்டு போயிட்டு சேர்த்துருங்க. கேள்வி கணக்கு, அதனால கொண்டு சேர்த்துருங்க. மேலான சகோதரர்களே, அந்த நல்லடியார் அவருடைய அந்த ரூஹ் கொண்டு வரப்படும், அவரோட சேர்க்கப்படும். மலக்கு ரெண்டு பேர் வருவார்கள். ஹதீஸ்ல வருகிறது, அந்த ரெண்டு மலக்குடைய கண்ணும் நீல நிறமாக இருக்கும். முன்கர் நக்கீர் வருவார்கள், கேள்வி கணக்கு கேட்பார்கள். 3 கேள்வி, மன் ரப்புக வமா ரசூலுக வமா தீனுக. அந்த சாலிஹானவராக இருந்தால், உலகத்தில் நல்லவர்கள் செஞ்சிருந்தார், 5 நேரம் பள்ளியில மற்ற நல்லவர்கள் எல்லாம் செஞ்சாரு, அந்த கபர்ல அந்த கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணுவார். அதுக்கு பின்னால கட்டளை வரும், இவருக்கு சுவர்க்கத்தினுடைய ஆடையை அனுபவிங்க, அவருக்கு அனுபவிங்க. அதுக்கு பின்னால் சுவர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்து விடுங்க. இதனால தான் ஒரு ஜனாசா விழுந்தா நாங்க துஆ கேட்கிறோம், அல்லாஹும்ம ஜஅல் கபரஹு ரௌதத்தம் மின் ரியாதில் ஜினான். இறைவா, இவருடைய கபரை சுவர்க்க பூஞ்சோலையாக மாத்திரேன்னு துஆ கேட்கிறோம் தானே. இந்த துஆல அடங்குறது, நல்லடியார் மௌத்தாகிட்டாருண்டா அவருடைய கபர்ல அல்லாஹ் அவருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கிறான். அதுல ஒன்றை பாருங்க, அவருக்கு சுவர்க்கத்தின் ஆடை அனுபவிக்கப்படும். 2வது, சுவர்க்க கதவுகள் திறக்கப்படும். 3வது, சுவர்க்கத்தினுடைய அந்த வாடைய அந்த கபரில் இருந்து அனுபவித்துக் கொண்டிருப்பாரு. ஒரு சூரத்து யாசினை எல்லாரும் ஓதுவோம் வாழ்க்கையில. அதுல பாருங்க, வஜா ரஜுலும் மின் அக்ஸல் மதீனா, வஜா அந்த ஒரு சம்பவம் மட்டும் போடுகிறார்கள். அதுல ஒரு மனிதர் ஒரு தூதருடைய காலத்துல நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னதோடு அவரை கொல்கிறார்கள். கொண்டதுக்கு பின்னால அவர் ஷஹீதாகிறார். அவரை கொலைபேட்டு அடக்குகிறார்கள். அடக்கினதுக்கு பின்னால சூரத்து யாசின்லே ஓதுறோம், கீல துகுலில் ஜன்னஹ் கால யா லைத கௌமி யஅலமூன். அவர் சுவர்க்கத்திலே
சொல்லப்படும், நீங்க சொர்க்கத்தில் நுழைஞ்சு கொள்ளுங்க. கபூரில் இருப்பாரு. அதுக்கு பின்னால அவர் சொல்கிறாரு, இந்த எனக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த இன்பத்தை என் மக்கள் அறியக்கூடாதா என்ற ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார். அதனால நல்லடியார்கள் அடக்கப்பட்டதுக்கு பின்னால், இவ்வளவு சுவண்டியையும் கண்டதுக்கு பின்னால் கேட்பார்கள் அந்த மலக்கிட்ட, எங்களுக்கு சான்ஸ் ஒன்றை தாங்க, எங்கட ஃபேமிலிக்கு அறிவிக்கிறோம். அவங்க சொல்ற ஒரே வார்த்தை திருமிதியில வருகிறது, நீங்க ஒரு மணப்பெண் படுக்கிறது போன்று படுங்க. மேலான சகோதரர்களே, துன்யா வாழ்க்கை கட்டாகிச்சு, கபர்ல அவர் இன்பமாக இருக்கிறார். இப்படியான இந்த நிலைமை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அதே மாதிரி அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கெட்டவன் மௌத்தாகிவிட்டான் என்றால் அந்த கெட்டவனுடைய ஜனாசாவை மணக்குமார்களை பாருங்க, வன்னாசிஆத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்டா, கலட்டி பிடுங்கி எடுப்பார்கள். ஜனாசா அவர் மௌத்தாகும் போது சக்கராத்துடைய வேதனை கடுமையாக இருக்கும். உலகத்தில் நிறைய படத்தை பார்த்து சிரிச்சு கொண்டிருந்திருப்போம், ஜோக் அடிச்சு கொண்டிருந்திருப்போம். மௌத்தாகும் போது எவன் உலகத்தில் படத்தை பார்த்து மியூசிக் கேட்டு கொண்டிருந்தானோ, கெட்ட மௌத்து, கெட்ட வீடியோ கிளிப் தான் அவனுக்கு காட்டப்படும். நரக குழிய பார்த்து கொண்டிருப்பான். அதே நிலையில மலக்குமார்கள் ரூஹ கைப்பற்றுவாங்க. இவனுடைய ரூஹ கைப்பற்றி அந்த வானலோகத்துக்கு கொண்டு போவார்கள். கிதாபுல் ஃபுஜ்ஜார், ஃபாஜிர்கள், கெட்டடியார்களுடைய அந்த ஏட்டில் அவருடைய அந்த ரூஹ் பதிவு செய்யப்படும். பிறகு இவரை கொண்டு போயிட்டு அடக்கினத்துக்கு பின்னால அதே மாதிரி அந்த ரூஹ் கொடுக்கப்படும். அந்த ரூஹ அதே உடம்புக்கு கொடுத்ததுக்கு பின்னால் 2 மலக்கு வந்து அவருக்கு விசாரணை நடக்கும். மன் ரப்புக வமா ரசூலுக வமா தீனுக. மேலானவர்களே, இந்த கட்டத்தில் இவன் என்ன செய்வான்? கால லா லா, எனக்கு தெரியாது. மேலானவர்களே, உலகத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா சிலர்களுக்கு பாடம் இல்லாம இருக்கும். உலகத்தோட முடிஞ்சிச்சு. ஆனா எல்லா படத்தை கேட்டா என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன மியூசிக், என்ன பாட்டு எதுல வருகுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் மெமரி பவர் இருக்குது. ஆனா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா பாடம் இல்ல. கபர்ல வச்சதுக்கு பின்னால கால லா லா, எனக்கு தெரியாண்டுவான். மேலான சகோதரர்களே, அதே கட்டத்தில் அந்த மலக்குமார்கள் அதுக்கு பின்னால ஒரு கெட்ட நிலைமை தான் அவனுக்கு ஏற்படும். அதுல முதலாவது அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், இவனுக்கு தாரினால் செய்யப்பட்ட நெருப்பினால் உள்ள ஆடை ஒன்று அவனுக்கு போட்டுடுங்க. மேலான சகோதரர்களே, உலகத்துல கரண்ட் போனா சூடாக இருக்கும் போது கஷ்டமாக இருக்கும். உஷ்ணம் ஒன்று இருட்டு, இன்னொரு பக்கம் சூடு. ஆனா கபருக்குள்ளால போனதுக்கு பின்னால லைட்டும் இல்ல, ஒன்றும் இல்ல. அதே இடத்துல அந்த நரக நெருப்பு ஆடைய அவனுக்கு அணிவித்த போது அதுக்கு பின்னால் அவனுடைய உடம்பு கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுவார், இவனுக்கு இந்த நரக கதவுகளை திறந்துடுங்க, அந்த நாத்தத்தை அவன் உணரட்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். அது மாத்திரமல்ல, அதுக்கு பின்னால பாருங்க, அல்லாஹ் ஒரு மனிதனை அவனோட பக்கத்தில் வைப்பான். அந்த மனிதர் துர்நாற்றம் வீசும், வாசம் வீசிக்கொண்டே இருக்கும். இவன் சொல்லுவான், கபர்ல கெட்டடியான், உலகத்துல மோசமான விடயங்களை பார்த்தார், அந்நியவனல போல உலகத்துல வாழ்க்கை அமைச்சு கொண்டார். இதே நிலையில அவனுடைய கபர்ல அவன் சொல்லுவான், இறைவா, இவன் என்கிட்ட கிட்ட அனுப்பாதே, இவனை என்ன நெருக்காதே, இவன் அங்கிட்டு போடும். அதுக்கு பின்னால் அந்த மனிதர்கிட்ட அவன் கேட்பான், நீ யாரு? அந்த மனிதர் சொல்லுவார், நீ உலகத்தில் செஞ்ச விபச்சாரம் தான் நான். நீ உலகத்தில் மத்தவனை பத்தி பேசினாய் கீபத், அதுதான் நான். நீ வட்டி எடுத்தாய் தானே, அந்த வட்டி தான் நான். நீ பாவத்தை பார்த்தாய் தானே, அந்த பாவம் தான் நான். பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய தோற்றத்தில், துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் அல்லாஹ் அனுப்பி வைப்பான். மேலான சகோதரர்களே, அந்த துர்நாற்றம் உள்ள அவனுடைய இந்த பாவங்கள், விபச்சாரம், மியூசிக் எல்லாம் சேர்ந்துதான் அவன் ஒரு பொடியாக அவனுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அவனை போட்டு நெசுக்கிறதுக்கு அந்த பாவங்கள் தான் இருக்குது. அந்த கபர் வேதனை செய்யும், அவனை அப்படியே நெருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் கூடுதலாக பேசினாங்க இந்த கபருடைய வேதனையை. அதுக்கு பின்னால தண்டனையை பாருங்க, அல்லாஹ் பல விசஜந்துக்களை சாட்டுவான். அதை நாங்க கண்ணால கண்டிராத விசஜந்துக்களை சாட்டுவான். அதே மாதிரி
அவனுக்கு ஒரு பாம்பு சாட்டப்படும், அவனை கொத்திக்கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, அதுக்கு பின்னால சொல்கிறார்கள், அந்த வந்த 2 முன்கர் நக்கீர் மலக்கு 2 பேரும் செய்வார்கள், ஒரு பெரிய இரும்பால அந்த மனிதனுக்கு அடிப்பார்கள். அவன் கத்தி கதறுவான். அந்த சத்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் மனிதன் ஜின்ன தவிர மற்ற எல்லாமே கேட்கும். அந்த இரும்பால உஹது மலைக்கு அடிச்சா அது பஞ்சாக பறக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, இப்படியான ஒரு கேவலமான நிலைமை, கபர்ல வேதனை இருக்குது. உலகத்துல பாவத்தை பார்க்கிறோமா, மியூசிக்க கேட்கிறோமா, பாவத்தை பேசுறோமா, பாவத்தோட வாழ்க்கை இருந்தா கெட்ட மௌத்து, கபருடைய வேதனை கூடுதலாகத்தான் இருக்கும். அல்லாஹ் இதை விட்டு எங்களை பாதுகாப்பானாக. மேலான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, உலகத்துல ஒரு நல்லடியார் மௌத்தாகி அவனை கபருக்குள்ளால வச்சதுக்கு பின்னால அவனோட ஒரு மனிதன் அல்லாஹ் சேர்த்து வைப்பான். அந்த நல்லடியார் கேட்பார், நீ யாருண்டு? அவர் சொல்லுவார், நீ உலகத்துல செஞ்ச, உலகத்துல ஓதின குர்ஆன் நான், நீ உலகத்துல தொழுதாயே அந்த தொழுக நான், நீ உலகத்துல ஜகாத்து கொடுத்தாயே, ஹஜ் செஞ்சாயே, நோம்பு பிடிச்சாயே, அதுதான் நான். நல்லமல்கள், நீ செஞ்ச நல்லமல்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தாயே சதகா, இது எல்லாம் நான் தான். அல்லாஹ் என்னை ஒரு பொடியாக என்னைய மாத்தி ஓண்ட பக்கத்துல இருக்கும்படி அல்லாஹ் வச்சிட்டார் என்று அந்த மனிதர் சொல்லுவாரு. மேலான சகோதரர்களே, எந்த ஹெல்ப்பும் இல்லாத கட்டத்தில் எங்கட நல்ல அமல்களை அல்லாஹ் ஒரு பொடியாக வைப்பார். எந்த ஹெல்ப்பும் இல்லாத கட்டத்தில் உலகத்துல பாவம் செஞ்சிருந்தோம்டா, நாங்க செஞ்ச பாவங்கள் தான் கபர்ல எங்களை திண்டு கொண்டிருக்கும். அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல வாழ்வது கொஞ்சம் காலம், அதனால நல்ல அமல்கள் கூடுதலாக செய்யணும். கபருக்கு போறதுக்கு இடையில நாங்க இந்த ஊராக்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் வசிக்கிறார்கள், அந்த பிரதேசத்தில் அடக்கப்படுவார்கள். அதுல முக்கியமான ஒரு பணிதான் எங்களுடைய வாழ்க்கையில சாலிஹான ஒரு கபர்ல ஒரு துணையவர் வருவார் என்று சொன்னோம், ஒரு பொடியொத்தர் வருவார் என்று சொன்னோம், எங்களை பாதுகாப்பார் என்று சொன்னோம். அவர் தான் நாங்க செய்யக்கூடிய நல்ல அமல்கள். அதுல எவ்வளவு அமல் செய்யலுமோ, பாங்கு சத்தம் கேட்குதா பள்ளியோட 5 நேரம் டைமுக்கு இருக்கணும், கூடுதலாக குர்ஆன் ஓதிக்கொள்ளணும், எங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு கொள்ளணும். அதுல முக்கியமான ஒன்றுதான் சதகா ஜாரியா. நாங்க மௌத்தாகினத்துக்கு பின்னால எங்களை போனக்க போயிட்டு அடக்கிடுவாங்க மகபரால, அடக்கினத்துக்கு பின்னால சதகத்துன் ஜாரியா நாங்க செய்யற நிரந்தர தர்மம், அது நாங்க கபூரில் இருந்தாலும் எங்களுக்கு போனஸாக வந்து கொண்டிருக்கும்.